السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. شهد الله أنه لا إله إلا هو والملائكة أولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ்வை சாட்சி சொல்கிறான். அவனது வல்லமை மிக்க நுண்ணறிவை அறிவாளர்களும் வானவர்களும் சாட்சி சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சாட்சி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்த வண்ணம் சான்று சொல்கிறார்கள். அந்த சான்றை இன்னும் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி சொல்லலாம். யாரெல்லாம் அறிவுடையவர்களும் வானவர்களும் சொல்கிறார்கள். இந்த இடத்துல வானவருக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் என்று சொல்லாமல் யாரை சொல்லணும், அறிஞர்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வார்த்தையை சொன்னால் அதோட ஸ்டாண்டர்ட் வேறு. அடுத்து இந்த ஸ்டேஜில் யாரை மலக்குகளுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொண்டு யாரை வைக்கான்னா அறிவுடையோர் என்று எல்லாம் சொல்லி காமிக்கிறான். ரொம்ப வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கிடுங்க. சரி, ஓகே. அல்லாஹ் முடியார்களே, நாம் செய்கிற எல்லா நல்ல அமல்களும் அல்லாஹ்விடத்தில் முதல்ல ஏற்றுக்கொள்ளப்படணும். நேற்றைய தினம் ஒரு மார்க்க சகோதரர் ஒரு வேகமாக நோன்பு கிடந்து போயிட்டு அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தையை இந்த சபையில் நான் பதிவு செய்கிறேன். அவர் முகத்தில் ஒரு கவலையை நான் பார்த்தேன். நல்ல என்னையோட வயதில் நல்ல மூத்த மனிதர் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது சொல்கிறாரு, ரஃபீக் அல்லாஹ் கபூல் செய்யணும்னு வேண்டிக்கிடுங்கன்னு சொன்னேன். நம்மளாம் நோன்பு போயிட்டு நோன்பு அதை வச்சுட்டோம் இதை வச்சுட்டோம் ராத்திரி வெளியே படுத்து கிடந்து பயான்லாம் கேட்காம தூங்கி விவாதத்தை செஞ்சேன்னு பெருசாக பீத்திக்கிறதில்ல. உண்மை தானே? பெரிய விவாதத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக எல்லாம் பில்டப் நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரே வரியில் முடித்தார், அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள். எனக்கு அப்படியே நெஞ்சை பதறிட்டு அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் முகத்தில் இந்த கவலையை அவர் சொன்ன துணி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நான் அந்த சபையில் பதிவு செய்கிறேன். வேறு பேர் இரவு நீங்கள் நினைக்கிட்டு வாரீங்க, வந்து தூங்குறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 இரவுகள் தன் இடுப்பு கச்சை இருக்க கட்டி கொள்வார்கள். இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். தன் மனைவியரை தன் வீட்டு பெண்களையும் தொழும்படி நிறுத்தினார்கள். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அந்த கடைசி 10ங்கிறது அது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் தான். அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதுக்கான ஸ்பெஷல் எஃபோர்ட்டு நம்ம பண்ணணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வந்தமோ நைட் நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணோமா அப்படின்னு தயவுசெய்து செய்யாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனி நான் உங்களுக்கு எந்த சகாபாக்க வரலும் நான் பேசுகிறேன், எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் பேசியிருக்கவே மாட்டேன். கதை கேட்குற நேரம்னா இது கிடையாது. நான் திருப்பி சொன்னேன், இது அல்லாஹையும் அவனது வேதத்தையும் ஞாபகப்படுத்துகிற சபையாக இருக்கணுங்கிற நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். வரலாறு கேட்கறதுலாம் நீங்கள் மற்ற நாள் உட்காந்து வச்சுக்கிடுங்க. யார் யார் கூப்பிட்டு நெஞ்சு அழுகிற மாதிரி சொல்லுவாங்க, கதையை கேட்டுட்டு போய் படுத்துக்கல. இது அல்லாஹ் சொன்னால் திருக்குர்ஆனை ஓதினால் நீங்கள் செவி தாழ்த்தி கேளுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க. அல்லாஹ் சொல்லலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறான். நீங்கள் படுத்து தூங்குறீங்க, உங்களுக்கு இப்போ தெரியாது. அதாவது நல்ல செய்திகளை கேட்பதை சைத்தான் விரும்புவதில்லை. உங்கள் கேட்குறத டிஸ்டர்ப் பண்ணுவான், ரொம்ப பண்ணுவான். மனதளவில் யார் இதில் உள்ள இருக்குன்னு நினச்சிங்களோ அல்லாஹ் உதவி செஞ்சிருவான். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அல்லாஹ் சூரா தலாக் அத்தியாயத்தில் தலாக்கை பற்றி அல்லாஹ் பேசும்போது கணவன் மனைவி பிரிந்திருந்தால், கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, உடனே மாமனார் மாமியார் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லுவாங்க, துவா செய்ய அவங்க சேர்ந்து வாழணும்னு. அல்லாஹ் அந்த துவாலை ஏற்றுக்கிறதில்ல. குர்ஆன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது, அவர்கள் மனங்கள் விரும்பினால் அல்லாஹ்வை ஒன்று சேர்ப்பான். உங்கள் 2 பேரும் பில்ட் சேர்த்து அடிக்கிற வேலை அல்லாஹ்க்கு இல்லை.
அவள் இருவரும் மனம் விரும்பினால் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். நீ இந்த இடத்துல உட்காந்து என் உள்ளம் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் உள்ளங்களை நீங்கள் தட்டி எழுப்பி தூக்கத்தை கலைக்கல அப்படின்னா என்ன சொன்னாலும் உங்கள் நெஞ்சில் ஏறாது, மண்டையில் ஏறாது. நல்லா மார்க்கத்தும் வேறு ஒரு ஸ்டைலில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி சொற்பொழிவெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா, இப்போ தெரியாது உங்களுக்கு. சும்மா ஏன்னா சும்மா நல்லா 100 இடம் சொல்லி அழுதணும், எனக்கு எல்லாம் பேச தெரியும். என்ன அதுக்கு நிறைய புக்கில் அது ப்ளூகுல் மராம் எடுத்து வச்சுட்டா விவாதத்தை மட்டும் அடிச்சு வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த வேதம் அதுக்கு வரலை. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், விவாதத்தெல்லாம் போகிற போக்கில் தட்டுறது தான். இட் இஸ் மஸ்ட் ஒன். ஆடையெல்லாம் வெளியே போகாது. அதே மாதிரி ஆடையில் தொழுகை இல்லைன்னு வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான். நீங்கள் அடுத்தல போயிடணும். ஒரு முஸ்லீம் என்பவன் வந்து ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குது. ஒரு 70 கிளையை மடமட நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் குறைஞ்சி 25 வயசு பையன் மேலே தானே இருக்கும். ஒரு 70 கிளைகளை சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கேன். 70 கிளைங்கிறது அன்லிமிட்டட்ங்கிற வார்த்தையும் சொல்கிறாங்க. 70 என்றாலே அன்லிமிட்டட். 70,000 மடக்கு இழுத்து வருவாங்கன்னா 17 வந்துட்டாலே அன்லிமிட்டட். சரி, ஒரு 70 மினிமம் வச்சு கொடுங்க. 70 ஈமானிய கிளைகள் யாராவது சொல்லுங்களேன், சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் இருக்காது, நம்மகிட்ட சரக்கே இருக்காது. அது இந்த இஸ்லாத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம உருவம் பாரு பில்டப் செமையாக இருக்கும். நம்ம ஈமான் எல்லாம் கரைச்சி குடித்தவங்க பேசிட்டோம், எந்தையும் தேடுதல் நமக்கு இல்லை. அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து ப்ரிசியஸ் டைமாக, நான் கோல்டன் டைம்னு சொல்லவே மாட்டேன், ப்ரிசியஸ்ங்கிற வார்த்தை தான் இட்ஸ் ஆக்ட் வேர்ட். அப்படி பயன்படுத்திங்க. படுத்து கிடந்தா எந்திச்சு உட்காருங்க. இது நம்முடைய சொந்த வார்த்தைகள் இல்லை. அல்லாஹுடைய தூதர் கச்சை வேட்டி இருக்க கட்டுவாங்க. எதுக்குன்னா அசந்தரக்கூடாது. வார்த்தைக்கு பொருளுக்கு தெரியுதா, நல்லா கவனிச்சு. பெண்களையும் லேடிஸு கூட மாட்டோம், அவங்களுக்கு சிரமங்கள் அதிகம் இருக்குது. பகலில் ஆம்பளைகள் இருந்தாலும் வீட்டு வேலைகளை அவங்க இழுத்து போட்டு செய்கிறாங்க. சகருக்கான ஏற்பாடுகள் நம்ம சுருக்கி சாப்பிட்றதும் கிடையாது. எல்லா சிரமமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ நன்மை நாடி வந்த மக்கள் தயவுசெய்து உறக்கத்தை தொலைச்சிட்டு கொஞ்சம் இதயங்களை திறங்க. இதயங்களை திறக்காமல் இந்த செய்தி உள்ளே போவது கிடையாது. அல்லாஹ் நான் தலாக் வசனத்தை ஒப்பிட்டு சொன்னேன். உங்கள் மைண்டு இதில் அப்ளை ஆகலை அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், இந்த விஷயத்தை உங்களுக்கு மனசில் போத்த மாட்டான். ஓகே, லெட் அஸ் கோ டு தி சப்ஜெக்ட். 3வது அத்தியாயம் 103வது. வாத்தஸிமு பில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு வதுகுரு நியமத்துல்லாஹி அலைக்கும் ஏது குன்தும் அஹ்தான் ஃபல்லஃப பைன குலூபகும் ஃபஸ்பஹ்தும் பிநியமத்தி இஹ்வானா வ குன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் வன்கதகும் மின்கா கதாலிக பைனல்லாஹு லக்கும் ஆயாத்தி லல்லக்கும் தஹ்ததுன். இந்த வசனம் வந்து ஏதோ ஒற்றுமையை மட்டும் பேசுது, ஒற்றுமையின் கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு அதிகமாக சொற்பொழிவாற்றுவாங்க ஆலிம்கள். ஆனால் இதில் வேற ஒன்று நல்லா சொல்லியிருக்கான். அல்லாஹ் இதில் என்ன சொல்லலாம் தெரியுமா, ஆயாத்திகி லல்லக்கும் தஹ்ததுன். இதில் நீங்கள் அல்லாஹ் தன் சான்றுகளை தெளிவுபடுத்தலாம். இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய விட்னஸ், அல்லாஹ்வுடைய சைன் ஆஃப் அல்லாஹ். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மூமின்களே, இதற்கு முன்பு நீங்கள் ஈமான் கொள்வதற்கு முன்பாக ஒருவரை வெட்டி கொள்ளக்கூடிய கடும் பகைவர்களாக நரக நெருப்பின் விளிம்பில் நின்றீர்கள். மதீனாவுக்கு இங்கேருந்து போய் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல மக்காவாசிகளை பல பேர், செவ்வக்க காலத்தில் ஒரு வைக்கிற வாழை ஏந்திட்டு நின்றவங்க தான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை எங்கள் உள்ளத்தில் வந்த பிறகு பகைமை ஓரங்கட்டப்பட்டது, சகோதர வாஞ்சை மிகைத்து போனது. இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீம்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இறுக்கி கட்டப்பட்ட பலமான கட்டிடத்தை போன்று ஒரு சவர ஸ்கொயர் ஒன்றோட ஒன்று முட்டிட்டுனா ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். அதே போன்று அடுக்கப்பட்ட செங்கல்ல ஒரு கல்லை உரிமினால் எப்படி மடமிடந்து கீழே விழுமோ அது போன்று நீங்கள் கீழே விழுந்துருவீங்க நீங்கள் ஒற்றுமை இல்லைன்னா. ஒரு மூமினுக்கு ஒரு கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுத்தும். நீங்கள் அறிந்தோருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள். இஸ்லாம் எப்படி சகோதரத்துவம் எப்படி இருக்கு, அது யாரானார், எந்த நாட்டுக்காரனார், ஏர்போர்ட்டில் செஞ்சு முகம் தேவையில்லை, முகம்மன் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகிறோம்ல. அல்லாஹ் சொல்றான், உங்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் தான் என்ன செஞ்சான், அன்பையும் பிணைப்பை ஏற்படுத்தி அது அல்லாஹ் சொன்ன நரகத்தின் விளிம்பிலிருந்து உங்களை பாதுகாத்து எடுத்தோம். இது அல்லாஹ்வுடைய மகத்தான சான்று. அல்லாஹ் இதை சொல்லிட்டு இதன் மூலம் நீங்கள் வெற்றி பாதை அடையலாம் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இந்த சான்றை புரிஞ்சுக்கிடுங்க, இது அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. அல்லாஹ் இது ஏற்படுத்திய மகத்தான உறவை திருக்குரானில் அதை சேலஞ்சாக சொல்கிற வசனம். திருக்குரானில் முஸ்லீம்கள்ட்ட 1000 பிரிவுகள் இருக்கணும்.
நல்லா கேட்டுடுங்க. இந்த வசனத்தை யார் உடைச்சிட்டு முஸ்லீம்களை தனியாக பிரித்து கொண்டு வராங்களோ அவங்க இந்த வட்டத்தில் வரமாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடும். கிளியராக நான் யாரும் பேர் சொல்ல மாட்டேன். யார் இப்போ புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லீம்களை இந்த வட்டத்தில் விட்டு வெளியே எடுத்துட்டு அவன் வேற நான் வேற யார் சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ புரிந்து கொள்ளுங்கள், இவள் குர்ஆனுடைய பகைவர்கள். ஏன்னா அல்லாஹ் நீ பகையா வெட்டிட்டு கிடந்து முட்டிட்டு கிடந்தீங்க, உங்களை நான் ஒற்றுமை ஏற்படுத்தி நரகத்திலிருந்து பாதுகாத்தங்க. இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா தொழுதவர்களை நோக்கி இவன் குராபின்னு சொல்லிட்டு போவான். வார்த்தைகள் கவனம். வார்த்தைகள் யூட்டர்ன் அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது, யூட்டர்ன் ஆகும். அல்லாஹ் அப்படி தான் சொல்லி அல்லாஹ்வுடைய அப்படி தான் சொன்னாங்க. ரொம்ப கவனம். அல்லாஹ்வுடைய வசனம் கூட மோதக்கூடாது. அல்லாஹ் சொன்னது இது என்னுடைய அத்தாட்சின்னு சொன்னான். என்ன சொன்னாது? என்னுடைய அத்தாட்சி. புரியலையா? நேற்று ஏதோ ஒரு சமுதாயத்தில் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்த சகோதரன் அவங்க சொல்கிற சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் கூட இருந்திருக்கட்டும், ஏகத்துவத்தை அவனுக்கு உள்ளத்தில் ஏற்றி அவன் சகாதத்தை சொன்ன பிறகு நம்மோட தட்டில் கை வைத்து சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு சமம் உண்டா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த உள்ளம் எப்படி அல்லாஹ் லைட் ஆக்கிட்டான். நேற்று அவன் ரோடை க்ளீன் பண்ணுற வேறு தொழில் கூட பார்த்துருக்கலாம். பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த களிமா சகாதத்தை சொல்லி வந்தால் என்னோட சகனில் சாப்பாடு அவனால முடியும். என் மனசு இடம் கொடுக்கும். எனக்கு இன்னும் தப்பாக தோடாது. வா என்னோட சேர்ந்து சாப்பிடு, நான் தைரியமாக சொல்லுவேன். இந்த உள்ளத்தில் ஏற்படுத்த யார்? அல்லாஹ் என்னுடைய அத்தாட்சி அப்படிங்க, என்னுடைய சான்று. புரியுதா? நேற்று எனக்கு அவன் பகை தான். ஏன்னா அவன் குஃபர். எங்கள் ரப்பு ஏற்றுக்கிடலை, இன்னைக்கு ஏற்றுக்கிட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உள்ளங்களுக்குள்ளே என்ன செஞ்சோம்? நம்ம நேசத்தை ஏற்படுத்தினோம், அன்பை ஏற்படுத்தினோம். 8வது அத்தியாயம் 63வது வசனம். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத வசனத்தை அல்லாஹ் சொல்கிறோம். நீங்கள் பூமிகளில் செல்வங்களை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம் கொடுத்தாலும் சரிதான், உங்கள் உள்ளங்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் தான் அந்த அன்பை ஏற்படுத்தினான். மோமிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது உலகத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வா, உலகத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்குள்ள உள்ளத்தில் ஒன்று ஒற்றுமை வராது. ஏன்னா பொருளாதாரத்தால் ஏற்படுகிற நட்பு இருக்குல்ல, எப்போனாலும் பிச்சுக்கிட்டு போயிடும். நீ நான் அப்துல்லா என்ற நம்பிக்கை வந்து வச்சுக்கிங்க. நீ நான் அப்துல்லா, நீ நான் அல்லாஹுடைய தூதருடைய உம்மத்தி அந்த பாண்டு வந்துட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், இதுதான் என்னுடைய அத்தாட்சி, இதுதான் என்னுடைய அத்தாட்சின்னு சொல்லி காமிக்கிறான். நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்ல அமைதியாக சிந்திச்சு பாருங்க, தெரியும். இது சாதாரண சான்று கிடையாது. இது அல்லாஹ் சான்றுன்னு சொன்னால் சான்று தான். அது எப்படிப்பட்ட சான்று, இன்னும் அதுக்கு விலை மதிக்க முடியாத வார்த்தைகள் இருக்குது. அல்லாஹ் மண்டியார்களே, அடுத்தால அல்லாஹ் சொல்றான் 6வது அத்தியாயம் 65வது வசனம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மேல் இருந்தோ உங்கள் காலுக்கு கீழே இருந்தோ ஏதேனும் ஒரு வேதனையை அல்லாஹ் உங்கள் மீது இறக்கவும் அல்லது உங்களை பல்வேறு கூட்டங்களாக பிரித்து உங்களில் ஒரு கூட்டத்தார் கொடுக்கும் துன்பத்தை மற்றொரு கூட்டத்தார் சுவைக்கும்படி செய்யும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். பாருங்கள், அல்லாஹ் எப்படி சொல்லலாம்? நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், சி மிஸ்டர் அப்படிங்களா, அது அப்படி சொல்லலாம். பாருங்கள், உண்மையை உணரும் பொட்டு நம் சான்றுகளை எவ்வாறு எல்லாம் மீண்டும் மீண்டும் உங்கள் முன் நான் எடுத்து வைக்கிறேன். அல்லாஹ் சொல்லலாம். சான்று தான் பேசிட்டு வரணும். சான்று எப்படி எடுத்து வைக்கிறோம்னா, உங்கள் ரப்பு யார், வேற என்ன விட்டுஸ்லாம் நீ தேட போகிற? வானத்துக்கு மேலேருந்து பூமிக்கு கிளந்து உனக்கு ஒரு அட்டாக் விழுந்துன்னு வச்சுக்கோ, உன்னால் தடுக்க முடியுமா? வந்துட்டு இருக்க இதெல்லாம் யார் செய்கிறா? நபியை இறக்கி வைத்தால் என்ன செய்ய முடியும் உங்களால்? சொல்லுங்கள், யோசிச்சு பாரு. மனிதன் தன்னுடைய அறிவு, ஆற்றல், எந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு சக்திக்கு மேலே நிறுத்த முடியும். அவனை ஒன்றும் செய்யவே முடியாது. பெரும் மழை வெள்ளம் என்ன வானத்துன்னு நல்லா இறக்கி வைக்கான். கடும் புயல் காற்று வீசுது, ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியல. அப்புறம் நிவாரணம் பண்ணிக்கலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நினச்சிக்கலாம். உடஞ்ச பில்டிங்கை ஒட்ட வச்சுக்கலாம், நிறைஞ்ச தண்ணியை வாளி வச்சு குறை ஊற்றிக்கலாம். இறந்த உயிர்களை ஆம்புலன்ஸில் போய் டெட் பாடியை தூக்கி டோல் ரேட்டை குறைச்சி காமிச்சிக்கலாம். நத்திங் கேன், ஒன்றும் செய்ய முடியாது. அல்ல பூமிக்கு அடியில் என்ன செய்யணும்? பூகம்பம் ஒரு ஷேக்கு தான். அப்படி கட்டிடத்தை ஒரு உதித்து போடுறான். லட்சக்கணக்கான பேர் மாண்டு போதை நம்ம 5 வருஷத்துக்கு கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிரம்மாண்டமான பூகம்பங்கள் வருது. காலுக்கு கீழே கொண்டு வந்தால் அல்லாஹ் கேட்குறான், இந்த துன்பத்தை இறக்கவும் என்னால் முடியும். அடுத்தால நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டத்தாரை பிரித்து ஒருவரை ஏறி வெட்ட வைக்க என்னால் முடியும் அப்படின்னா விட்னஸ் எப்படி இருக்கீங்க பாருங்கள். முஸ்லீம்களுக்குள்ளே பகைவராக அல்லாஹ்வுடைய சகாபாக்களுக்கு பிறகு மோதி கிடையா? யோசிச்சு பாருங்க. அலியுல்லா ஆட்சி காலம் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் ஆகிட்டு கடும் பகைகள். ஹசன் ஹுசைன் அலியெல்லாம் அவளை கொலை செஞ்சவனா யாரு? காஃபிரா வந்து கொன்னா? யார் கொன்னா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவன்.
சகாபாக்கள் பட்டம் வாங்கினவுடைய தலைமை தாங்கிய கூட்டங்கள் தான் குரானை ஈட்டி முனையில் தூக்கி கையில் வச்சு நாங்கள் குரானுக்கு கட்டு போடுறோம்னு சொல்லிட்டு அலிரலிலாவுக்கு எதிராக யுத்தம் புரிஞ்சாங்க. ஆயிஷாமா தலையில் ஒரு 2 பக்கம் படை, அலிரலிலாவுக்கு 2 பக்கம் படை. நினச்சி பாருங்க, அல்லாஹ் ஒரு சாரை மற்ற சாரை மோத விட்டுருவோம். இது என்னுடைய அத்தாட்சி, இது சான்றுதான். நிறுத்த முடிஞ்சதா யாராலும்? குரான் சொன்னால் நம்மகிட்ட இருந்ததில்லை, இருக்க தானே செஞ்சிச்சு. குரான் சொன்னால் இருக்கும்போது தானே மோதணும். அப்போ என்ன சொல்கிறான்? உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியல. இது என்னோட அத்தாட்சிக்கணும். யோசிச்சு பாருங்க. குரான் சொன்ன அன்பையும் பாசத்தையும் தானே போதிக்க. இப்போ தான் அந்த வசனத்தை ஓதி காமிச்சேன். உங்களுக்குள்ளே அன்பை ஏற்படுத்தினான். ஆனால் நான் நாடினா என்ன செய்வேன்? என்னோட அத்தாட்சி என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே ஒரு சாராரை ஏறி உங்களை அடிக்க விடுவேன். அப்படியே இருக்குது. சோய்க்கும்படி செய்வோம். அல்லாஹ் ஆற்றலுடையவன். நீங்கள் உண்மையை உணர்வதற்காக தனது சான்றுகளை அல்லாஹ் எவ்வாறு மீண்டும் மீண்டும் உங்கள் எடுத்து வைக்கிறான் நீங்கள் பாருங்கள். எல்லாம் சொல்லிக்காம நான் படிச்சுட்டு உண்மையிலே மிரண்டேன். இதெல்லாம் யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு எல்லாம் முடிஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் உயிர்லாசன பிறகு ஐக்கிய நாட்டு சபைன்னு ஒன்று வரும். இறந்தவனுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இனி தயவுசெய்து வெட்டி கொள்ளாதீர்கள் எவனும் கேட்க மாட்டான். முடிவு எடுத்துட்டாலும் அல்லாஹ் விதியாக்க ஒன்று, அல்லாஹ் விதியாக்க ஒன்று நடந்துரும்ல. இந்த விதியை தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. வானத்தின் ஒரு பேர் இடி இறங்குது, என்ன செய்ய போறீங்க? அதை தடுக்கிற எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட இருக்குதா? மின்சார தட்டுப்பாடுன்னு சொல்கிறான், விஞ்ஞானம் வளர்ந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இப்போ எனர்ஜி பிரச்சனை ரொம்ப இருக்குது சமுதாயத்தில். ஒரு மின்சாரத்தை ஒரு டைம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஏதாச்சும் நம்ம மின்கலம் ஏதாவது பேட்டரி நம்மகிட்ட இருக்கா சொல்லுங்கள். இல்லை, வானத்தை ஒரு இடி போதுங்கிறான். ஒரு பெரிய இடி போதும், இடி முழக்கம் போதும். எத்தனை சமூகத்தை நாம் அதெல்லாம் அழித்தோம் என்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயம் 105, இவ்வாறு நமது சான்றுகளை மீண்டும் மீண்டும் விவரிக்கிறோம். நீர் யாரிடமிருந்தோ நீங்கள் இதை கற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என்பதற்காக. இவன் என்ன சொல்லுவான்? இவர் எங்கேயோ போய் செய்கிறாரு, குரானை நைஸாக படிச்சுட்டு வர்றாரு என்று அவர்கள் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகும். அறிவுடைய மக்களுக்கு, நல்லா கவனிச்சு வார்த்தைகளை கவனிச்சுங்க, அறிவுடைய மக்களுக்கு நாம் உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காகவும் இவ்வாறு நாம் விவரிக்கிறோம். இந்த மேட்டரை சொல்லிட்டு எவ்வாறு விவரிக்கிறோம் நான் சொல்கிறேன் பாருங்க. யாருக்கு? இந்த நபி உம்மி நபி இல்லையா? அல்லாஹுடைய தூதர் உம்மி நபி. இவங்க ஒரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன செய்ய? வாசிக்க தலை சுத்தம் பாருங்க, வாசிக்க. அவங்க இருந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்டுக்கு சம்மந்தலாம்னு பேச வராங்க. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, அதை வாசிக்க. ஆனால் நீ யார்கிட்ட சொல்லிடக்கூடாது, யார்கிட்ட கத்திட்டு வர சொல்லிடக்கூடாது என்பதற்காக எனக்கு சான்றுகளை இவ்வாறு நான் அடுக்குகிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். அதுக்கு முந்தைய வசனம் இது 6:105. அதுக்கு முன்னே சொல்லுவான். யாருக்குன்னா அறிவுடைய மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்துவதற்காக. யாருக்குது? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு அறிவாய் கிடமா பூமிட்டே படுத்து தூங்கணுமா நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. இதெல்லாம் குரான் நம்மளை நோக்கி பேசுது. குரான் யாரை நோக்கி பேசுது? நம்மை நோக்கி பேசுது. அறிவுடைய மக்களுக்கு நான் உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்காக விவரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 6:197 ஸ்டார்ட் பண்ணுறான். அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை. அல்லாஹ் நட்சத்திரத்தை படைத்தான். என்ன சொல்லலாம்? அல்லாஹுடைய தூதருக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலு. என்ன சொல்லலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்சத்திரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கான். நபியே, நட்சத்திரத்தை உங்கள் ரப்பு தான் படைத்தான். அதை கொண்டு தரையிலும் கடலிலும் நீங்கள் வழிகளை தெரிந்து கொள்ள சின்னமாக அறிவாற்றல் கொண்ட சமுதாயத்திற்கு நாம் சான்றுகளை இறக்குகிறோம். சின்னமாக அறிவாற்றல் கொண்ட சமுதாயத்திற்கு நம்ம சான்றுகளை இறக்குகிறோம். எது? ஸ்டார்ஸ் மூலமாக நேவிகேஷனில், கப்பல் பயணத்திலையும் தரைவழி பயணங்களிலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நட்சத்திரத்தை திசை காட்டியாக பயன்படுத்துறீங்க. பார்த்துறீங்களா? நார்த் போல் பார்ப்பாங்க. இப்படி ஒரு 7 மாதிரி ஸ்டார் வருதா? இப்படி பட்டம் பறக்க விட்டு பாதியை கட் பண்ண இந்த ஷேப்பில் இருக்கும் வாலோட, அந்த மாதிரி இப்போ நட்சத்திரம் வரும். அதுதான் நார்த் போல் காட்டுறது. நார்த் போலை காட்டுறது. சில திசைகளை ஸ்டாண்டர்டாக ஸ்டார்ஸ் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னால் இந்த நட்சத்திரங்கள் இந்த திசைகளை எப்படி நைட் நேரத்தில், ராத்திரி நேரத்தில் நீங்கள் நேவிகேஷன் போக ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி தான் இந்த உள்ள எலக்ட்ரானிக் அது லொட்பஸ்லாம் வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் பாய்மர படகளை தான் போகணும். நைட் ட்ராவல் என்பதுலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி அறிக்கை நம்மளும் தூக்கிட்டு அடைய முடியாதுங்க. ஒரே திசை நட்சத்திரம் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ், ஆயிரக்கணக்கான தேசங்களை நோக்கி பயணிச்சிருக்காங்க. சேஃப் ரிட்டன் ஆகியிருக்காங்க. சேஃப் ரிட்டன். ஒரு தேசம் நட்சத்திரங்கள் தான் காமிச்சிருக்கு. அதெல்லாம் சொல்கிறேன், மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனைலாம் வரல. எப்போ எந்த கிரகோரி கேலண்டரும் இவனையும் ஒன்றா லவ் பண்ண விட்டாங்களோ அன்றைக்கி வந்த கேடு. ஹிஜ்ரி கேலண்டரும் கிரகோரியன் கேலண்டரும் லவ் பண்ண ஆரம்பிச்சது. காஃபிரும் முஸ்லீம் லவ் பண்ணுற மாதிரி. என்னைக்கு 2 லவ் பண்ணுச்சு அன்றைக்கி வந்த கேடு தான். இவன் என்ன செஞ்சிட்டான்னா ஹிஜ்ரியை மாற்றி தலைகளாக்கிட்டான். சொல்கிறார் அந்த சப்ஜெக்ட் நின்றா பாருங்கள். அப்போ அல்லாஹ் சொன்னால் மேப் ரீடிங், நீங்கள் ஆர்மியில் போனீங்கன்னா மேப் ரீடிங்னு சொல்லி தருவான்.
2 நாட்டோட எல்லை பகுதியில் கடுமையான ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த பக்கம் 50 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட், அந்த பக்கம் 50 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட், நடுவில் பிரிச்சிருப்பான். எப்படின்னா வாட்டர் ஃபாலிங் ஏரியா பிரிப்பான். மலை உச்சி இருக்கீங்களே, இப்படி மலை உச்சி நல்லா கவனிச்சுடுங்க. மலை உச்சி இப்படி ஊசி அப்படி தானே வரும். மழை தண்ணி விழுந்து இந்தியாவை நோக்கி வளைஞ்சு ஓடுற டைரக்ஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கோ அது இந்தியாவிலேயே ஆரம்பிப்பான். எங்கே பாகிஸ்தான் நோக்கி விழுந்து டுவர்ட்ஸ் பாகிஸ்தான் விழ ஆரம்பிக்கோ அது அங்கேருந்து எல்லை இப்படியே மழை வளைஞ்சு போனாலும் மேல் பகுதி இப்படி தானே இருக்கும். இதில் தண்ணி வடிஞ்சு இங்கே பாகிஸ்தான், இங்கே இந்தியா அப்படி பிரிப்பான். சரியா? இப்போது இது எல்லைன்னு பிரிச்சுருவான். இந்த ரெண்டுக்கும் இந்த மவுண்டில் இந்த மண்ணை சென்ட்ரல் பகுதி இன்டர்நேஷ்னல் பவுண்டரிலேன்னு வச்சுருப்பான். புரியுதா? இப்போது நடுவு காடு. நைட்டு நீங்கள் லைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா ஏர் ரைட் பண்ணுவான். ஒரு சின்ன ரிஃப்ளெக்டிங் பொருள் இருந்தால் போதும். நைட் ஃப்ளைட்டு மேலே வருவான், வார் ஃப்ளைட்டு மேலே கிராஸ் ஆகி போவான். அப்படியே கீழே பார்த்துட்டே வருவான் ரேடார் வச்சு. சட்டு ஒரு சின்ன லைட்டு மின்ற பொருள் அப்படி ரிஃப்ளெக்ட் அடிச்சா அங்கே அடிச்சுவான், டமான்னு அடிச்சுவான். ஏன்? உள்ள சோல்ஜர்ஸ் இருக்கான், எதிரிகள் இருக்கான்னு அடிப்பான், குண்டு அடிப்பான். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எதிரிகளின் திசை இலக்கை நோக்கி பயணிக்கணும். பயணிக்கும் போது என்ன தெரியுமா, அதுக்கு உங்களுக்கு மேப் ரீடிங் பண்ணணும். மேப் ரீடிங் காட்டுக்குள்ளே டைரக்ஷன் தெரியாமல் நீங்கள் மாறி போனீங்கன்னா எதிரி இடத்துக்கு உள்ளே போயிடுவீங்க. எதிரி இலக்குள்ளே கட்டாயம் போய் மாட்டிக்கிடுவீங்க. ராத்திரிலாம் காட்டுக்குள்ளே திசை கண்டுபிடிங்க. அல்லாஹ் குர்ஆனில் சூரா பக்ராவில் சொல்லுவான், அடர்ந்த காடு, கடுமையான மழை, மேகம், இடி, மின்னல் மாறி மாறி விழுது, காதுகளை செவிடாக்குறது சொல்கிறானா அல்லாஹ். திகில் மேலே திகிலை நாம உண்டாக்குற சொல்லோட. அடர்ந்த காட்டில் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் மாட்டேங்க தப்பவே முடியாது. ஒரே வழி தான், திசை கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் நட்சத்திரம் மட்டும்தான். ஸ்டார் இஸ் த ஒன்லி சோர்ஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன். அதை வச்சு தான் பயணித்து போகணும். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. அல்லாஹ் சொல்கிறான், இது அறிவாற்றல் கொண்ட சமுதாயத்திற்கு சான்றுகளை நான் விவரிக்கிறோம். எதுக்கு சொல்லிதான் முந்தைய வசனம் என்ன சொன்னேன், இவர் யார்கிட்டயே போய் நைஸாக படித்து வாராரு நீ குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அறிவுடைய மக்களுக்கு நான் உண்மையை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லலாம். அறிவுடைய மக்கள் இதெல்லாம் சிந்திக்கிற மக்கள் தான். நட்சத்திரம் அதெல்லாம் யார் பேசுவாங்க யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஸ்டாண்டர்டை நம்மளை கொண்டு வர சொல்லலாம். மேலும் அல்லாஹ் சொல்லலாம், அவனே ஒரே ஒரு உயிரிலிருந்து உங்களை படைத்தான். ஒரே ஒரு உயிரில் தான் நம்மளை படைத்தான். நீ உலகத்தை எந்த தேதி வேணாலும் கொண்டு வந்துக்க, நத்திங் கேன் பீட். அல்லாஹ் சொன்னால் ஒரு உயிரை தானே மனுஷனை கொண்டு வந்தேன். யாரே? ஆதம்லேருந்து நான் செஞ்சேன், நான் மனிதனை கொண்டு வந்தேன். பிறகு ஒவ்வொருவருக்கும் அடுத்த வரி ரொம்ப முக்கியம் பாருங்கள். பிறகு ஒவ்வொருவருக்கும் அது தங்கும் இடமும் ஒப்படைக்கும் இடமும் இருக்கிறது. மனிதன் இருப்பிடம் இருக்குல்ல, வசிப்பிடம் இருக்குல்ல, இதே போல் பறவைகளுக்கும் சொல்கிறான். பறவைகளும் ஜீவராசிகளும் அது தங்கும் இடம் ஒதுங்கும் இடமும் இறைவனுக்கு பதிவு செஞ்சுருக்கான் ஏட்டு அப்படிங்கிறான். சின்ன சின்ன பூச்சிகள் நினைக்கி பாருங்கள், இது எங்கே போய் நைட்டு எங்கே ரெஸ்ட் எடுக்கணும் அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறான். மனிதனின் தங்குமிடம் வசிப்பிடம் இருக்குல்ல, ஒவ்வொருத்த ஒரு இடத்துல அது நீங்கள் நானும் தீர்மானிக்கலை, அல்லாஹ் தீர்மானித்து வச்சுருக்கான். இந்த இடத்துல இவங்க தூங்குவாங்க, ஓய்வு எடுப்பான்னு சொல்லி. அவர்கள் ஒதுங்கும் இடம் ரப்புக்கு தெரியுங்கிறான். அவங்க அடையும் இடம் எது? எந்த ஒரு உயிரும் எந்த இடத்துல பிரிய வேண்டுமோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியம். எந்த உயிரினும் எங்கே மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான்னா, மூத்து வந்துட்டுனா எங்கே அவன் மரணிக்க அல்லாஹ் விதியாக அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து போவான் அவன். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் எவ்வளோ மேட்சிங்காக பாருங்கள். அவரை நீ நினச்ச மாதிரி நான் இங்கேயே படுத்துட்டு செத்துருவேன் மௌத்தாரம் யாரும் கனவுலாம் காணக்கூடாது நினைக்கலாம், ஆனால் அது நடக்காது. அது ஒருவேளை அல்லாஹ் விதிச்சிருந்தா அது அப்படி மேட்ச் ஆகிருக்கும். இல்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், மவுத்து எனக்கு போகிற இடத்துல இவங்க நன்னாலாம் பஸ்ஸில் வரும்போதே உடம்பு இல்லாமல் அப்படியே இறந்துட்டாங்க. இவங்க நன்னா ஹிதருடைய ஃபாதர் பஸ்ஸில் வரும் உடம்பு இல்லாமல் அப்படியே. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? வீட்டில் வேலைக்கு போனவங்க தான். சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சி. இது சிந்திக்க அல்லாஹ் அறிவுடைய மக்களுக்கு நாம் சொல்கிறோம். புரிந்து கொண்டு அல்லாஹ் சொல்லலாம், புரிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு இந்த சான்றுகளை நாம் விளக்கி சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த இடத்துல புரிந்து கொண்டு நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. மவுத்தெல்லாம் சும்மா நீ போய் சேர இடம் நீ ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, நாமே சேர்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சிங்கிறான். அடுத்தால வானத்திலிருந்து மழை நீரையை பொழிய செய்தவன் அவனே. வானத்தில் மழை இறங்குது, இது அல்லாஹ் தான் பொழிய செய்கிறான். அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா தாவரங்களையும் வெளியாக்குகிறான். அதிலிருந்து பசுமையான பயிர்களையும் உருவாக்கி அதிலிருந்து அடர்த்தியான தானிய மணிகளையும் வெளிப்படுத்துகிறோம். பேரித்தும் பாலையில் சுமைகளை தாங்க முடியாமல் இருக்கிற தொங்கிக் கொண்டிருக்கிற பழைக்கோள்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லலாம், ஒன்றை ஒன்று ஒத்துப்போன அல்லது விதவிதமான ஒரே பழங்கள் தான், ஆனால் அதிலே பல வகைகளை நாம் என்ன செஞ்சோம். நேரத்தில் சொன்னேன், திராட்சையில் எத்தனை வெரைட்டின்னு சொன்னோம்ல, அதுக்கு தனித்தன்மையுடைய திராட்சைகளையும் நாம் படைத்தோம். ஜைத்தூனையும் மாதுளை ஆகியவற்றின் தோட்டங்களையும் நாமே அமைத்திருக்கிறோம். சொல்லிட்டு இவைகள்
பருவ காலத்தை எவ்வாறு கணிகின்றன என்பதை சற்று நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? இல்லை யார் முன்னாடி பேச வச்சுருக்கீங்க? முதல்ல அறிவுடையவன் சொன்னான், ரெண்டாவது சிந்திக்கிறோன்னு சொன்னான், ரெண்டாவது சொன்னால் நீங்கள் சரி இல்லை விலைக்கு கூற யாருக்கு புரிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு. இங்கே அல்லாஹ் யாரை சொல்கிறான்? சற்று ஆழ்ந்து சிந்திங்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்திங்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு திண்ணமாக ஏற்பட அத்தாட்சிகள். ஈமான் கொண்டவனுக்கு அத்தாட்சிங்க தானே வாடகம். வந்து பாரு சுமாலா. இந்த வார்த்தைகள் ஏதாவது நமக்கு புரியுதா? இது என்ன சொல்லுது? நம்மளுக்கு என்ன பேசுது? இவையெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள். இவையெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள். மேலடங்க வாரியாக எல்லாம் இயற்கை என்று சொல்லுவனுக்கு இந்த மரங்கள் செடி கொடிகள் வானத்திலிருந்து மலை அல்லாஹ் ஓர் உயிரிழந்து பல உயிர்களை பல்கி பெருகி பூமி எங்கும் மனிதன் வாழ்கிறானே, இது அல்லாஹ்வோட அத்தாட்சி இல்லையா? ஒமை ஆயாத்தின் ஹலக்கமின் துராமின் தும்மைதா அன்தும் பசரும் கண் தசிரும். அல்லாஹ் சொன்னான், உங்களை மண்ணிலிருந்தே படைக்கப்பட்டிருப்பதும் நீங்கள் பின்னர் பூமி எங்கும் பறந்து விரிஞ்சு வாழ்வதும் அல்லாஹுடைய மகத்தான அத்தாட்சி. சொல்றியா ஒமின் ஆயாத்தி, இந்த வார்த்தை அப்படி தானே வருது சூரா ரூமில். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சின்னு சொல்கிறானே. அப்படி என்றால் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சான்றுகள் எப்படி சொல்லுது? நான் என்ன சொல்லுறது புரியுதா? இப்போ ரிவர்ஸில் வரேன். நேற்று ஸ்டார்டிங்லேயே நம்ம உங்களை இதுக்கு இண்டெக்ஸ் சொன்னேன். என்ன சொன்னேன்? முன் சென்ற வேதத்துக்காரர்கள் எல்லா அத்தாட்சியும் நேரில் காட்டுன்னு சொன்னான். எனக்கு என்ன அல்லாவா ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படிமா? என்னப்பா வேதம் அப்படியே விட புக்கை எனக்கு தந்துடணும், புக்கை தான் தரணும். இப்படி முரண்டு பிடித்த போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எல்லா அத்தாட்சியும் தந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் இந்த உம்மத், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படின்னா, கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை தந்துடுவேன், நீ படி, எனது வேதத்தை தருவேன், அதில் என்னுடைய ஞானங்களை எல்லாம் உள்ளே தட்டிருக்கேன், உள்ளே போடி போய் தேடு, நீ அறிவுடவனா தேடு, ஆழ்ந்து சிந்தித்து தேடு, புரிஞ்சு தேடு, அறிந்தவனாய் தேடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு பட்டத்தை தரான், அறிவுடையவர்களுக்கு ஆழ்ந்து சிந்திப்பவருக்கு என்று அல்லாஹ் ஒவ்வொரு கிரேடாக நமக்கு தந்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தர்ற பட்டம். யாரை ஆழ்ந்து சிந்திக்கிறானோ அவங்க அந்த சிந்தனையாளன் சொல்ல ஒரு சில தலை சிறந்த சிந்தனையாளன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்ற சிந்திக்கணும்ல, அல்லாஹ் சொல்ற சிந்திக்கணும்ல. நம்ம நினச்சிக்கிட்டு தான் நினச்சா மரம் வச்சேன்னா உடனே பேரச்சம்பளம் வந்துடும், அதெல்லாம் வராது. அல்லாஹ் எனது அத்தாட்சின்னு சொல்லி காமிக்கிறான், எனது அத்தாட்சி. அடுத்து அல்லாஹ் சொல்ல பாருங்க, அடுத்து நான் சொல்கிறது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹ் வேதத்தை என்ன செஞ்சான் நமக்கு? அன்சல்லாம் கிதாப், வேதத்தை இறக்கி வைத்தோம். அப்படிதானே சொல்கிறான், வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். இரும்பை பற்றி என்ன சொல்லுவான்? இரும்பை பற்றி அன்சல்லா தான், அன்சல்லாஹ் ஹதீத், அப்படி தானே? இரும்பை நாமே இறக்கி வைத்தோம். அதுபோல் நம்ம போட்டுக்கணும் ட்ரெஸ்ஸு. நீங்கள் ஓதுனீங்களே இப்போ சூரா அல் அஹ்ராஃபில் ஓதுனீங்களே, அதில் என்ன சொல்லலாம்? ஷைத்தான் உங்கள் பெற்றோர்களின் மானத்தை வெளியெடுத்து விட்டான், மானத்தை நிர்வாணமாக்கினான் அவங்களை. அல்லாஹ் மனிதனை எப்படி படைத்தோன்னு சொன்னால், லகத் ஹலக்ல் இன்சானு ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகாக படைத்தான். ஆதம் படைக்கும் போதே செம ஸ்டைலாக படைத்தான். ஆதமை அழகான தோற்றமாக படைத்தோம். அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான், இங்கேருந்து வந்தது தானே. அழகுன்னா அப்படி அழகு, ஆண் அழகாக பெண் அழகான்னு போட்டி போடுறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஜோடியை படைத்தான். அங்கிருந்தே நம்மை பல்கி பெருக செய்தான். சுப்ஹானல்லாஹ். நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஆதம் தோற்று விட்டார், ஆதம் தோற்றார். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லகுனன்ன மினல் ஹாஸிரின். ரப்பே எனக்கு நானே, அல்லாஹ் துஆ அவனே கற்றுக் கொடுத்தான். அவர் என்னை அணுகுமுறை, என்னிடத்தில் கெஞ்சு முறையை நாமே அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். அந்த வார்த்தையை சொன்னார், ரப்பே எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டவர், நீ மட்டும் மன்னிக்கலை என்றால் நஷ்டவாளி ஒருவனாக ஆகிவிடும் என்று சொன்னார். அல்லாஹ் மன்னித்தோம் என்றான். 2 வரை நீ இறங்கள், இந்த பூமியில் தான் உங்களுக்கு வாழுவிடம் உண்டு, அங்கே வாழ்வீர்கள். நேரத்தில் சொன்னேன், அங்கே நீங்கள் அடங்குவீர்கள், அங்கே மீண்டும் விஸ்வராகராவில் எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு 7வது 26 சொல்கிறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். மனிதனுக்கு அழகு மேலே அழகு பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு அனுப்பின பிறகு அல்லாஹ் என்ன பண்ணிக்கான் தெரியுமா? யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசுன் யுவாரி சத்ஆதிக்கும் வரீதா வ லிபாது தக்வா. ஆதமின் மக்களே, உங்களுக்கு வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்புமாகவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை நாமே உங்களுக்கு இறக்கி வைத்தோம். இரும்பு என்ன செஞ்சது? இறக்கப்பட்டது. கிதாப் என்ன பண்ணுச்சு? அல்லாஹ் அந்த ஆடைக்கு மட்டும் சொல்லுவான், மனிதனுக்கு வெட்கத்தலத்தை பாதுகாக்க
இரண்டாவது, நம் உடலுக்கு பாதுகாப்பு, வெட்கத்தலத்தை மறைக்க அலங்காரம் சேர்த்து. இன்றைக்கி டிசைனாக ஷர்ட்ஸ் வருதுல்ல, அல்லாஹ் வெறுமனே இந்த ரெண்டை மட்டும் நிறுத்தியிருந்தான்னா நீ தலையினால் கண்டுபிடிக்க முடியாது. தலையினால் அலங்காரம் ஒன்று நீ கொண்டு வர முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே கிளாஸிஃபை பண்ணுறான் அந்த இடத்துல. உங்களுக்கு வெட்கத்தை மறைக்க ஃபஸ்ட்டு எதுக்கு தேவை? ஆடை எதுக்கு தேவை? முதல்ல நம்ம வெட்கத்தை மறைக்க கரெக்டாக சொல்லுவோம். ரெண்டாவது பாதுகாக்க. எஸ், தட்பவெட்ப சூழ்நிலை இல்லையா, வெயிலுக்கு ஏற்ற பருத்தி ஆடை, குளிருக்கு ஏற்ற கம்பளி ஆடை, எல்லா கொசுக்கடிகளிலிருந்து பாதுகாக்க எல்லாவற்றையும் சுப்ஹானல்லாஹ் வேர்வை உறிஞ்ச அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடலுக்கு பாதுகாப்பாக ஆடையை தந்தான். மூன்றாவது சொல்தான், உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கி நாமே இறக்கி வைக்கிறோம். இது சான்று இல்லையா? அல்லாஹ் சொல்லிட்டான் பாருங்க, என்ன சொல்லலாம் பாருங்க. ஆயினும் தக்குவா உங்களுக்கு லிபாசு தக்குவா இறையச்சனும் ஆடை தான் சிறந்தது சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும். இதன் மூலம் நீங்கள் நல்லுணர்ச்சி பெற மாட்டீங்களான்னு இங்கிறத என்ன கேட்கான்? ஏய், நல்ல உணர்ச்சி பெறுங்கப்பா. நீ ஆடையில் சும்மா வந்து நினைச்சிட்டு இருக்கியா? சுப்ஹானல்லாஹ், அந்த ஆடைன்னு ஒரு வார்த்தை முடிச்சுக்கோ. அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி. எப்படி ஃபிஷிங்கை மாதிரி பேசுகிற மாதிரி இந்த ஃபேப்ரிகேஷன் இருக்குல்ல, ஆடை கார்மெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி உலகத்தில். எப்படின்னா பிறந்த குழந்தை முதல் மரணிக்கிற கஃன் துணி வரைக்கும் உங்கள் ட்ரெஸ் அவனோட வருது. சுப்ஹானல்லாஹ், அவன் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி பாருங்க. மனிதன் வேறு எங்கேயும் அவளை ரெஸ்ட் பண்ணுறானா? பண்டிகை நாட்களிலோ பள்ளிக்கூட திறப்பு விழா எங்கே அதிகமாக ரெஸ்ட் பண்ணுறான் சொல்லுங்கள்? ஜவுளி கடை தானே. ஏன் வந்து வாயை திறக்க மாட்டேங்க? போக மாட்டேல யாரும்? ஆன்லைன்லேயே வாங்குறீங்களோ? ஜவுளி கடையை தவிர எங்கே நீங்கள் அவ்வளோ போட்டு பார்க்க முடியாது. ஜவுளி கடையை தவிர சுப்ஹானல்லாஹ், மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆடை அலங்காரம் வச்சுங்கிறதுக்கு இந்த ரசிப்புத்தன்மையை வந்து ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொருமா வச்சுருக்கான். அவ்வளோ டிசைன் அள்ளி போடுவான். 300 டிசைனை பார்த்து ஓரமாக வச்சுட்டு அந்த இருக்கும், அதை எடுங்கம்மா. பெண்களோ கேட்கவே தேவையில்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்கு நினைக்கலையா? காஃபிருக்கு வேணால் நத்திங் ஒன்றுமே இல்லைன்றிருக்கலாம். மூமினுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? நல்லுணர்ச்சி பெறுவோர் எவரும் உண்டாகலை. ஏன்னா அதை படித்து பார்த்துட்டு அல்லாஹுடைய அத்தாட்சியை வந்து நம்ம படிக்கலை, தேடலைன்னா யார் ஃபூல்ஸ்ன்னு விளங்கிட்டு உண்மையிலே சொல்லணும். அப்போ எதுக்கெல்லாம் வேலை இல்லாமலாம் சொன்னானா? எதுக்காக இதை இறக்கி வைத்த இந்த வசனத்தை சொன்ன காரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா? இந்த முதல்ல நபியை பார்த்து இவர் சொல்லுவார்கள், இவர் யார்கிட்டயே போய் இலவசமாக செய்தியெல்லாம் வாங்கிட்டு வரான்னு சொல்லக்கூடாது என்பதற்காக, அறிவுடைய மக்களுக்கு உண்மையை புரிவிப்பதற்காக அல்லாஹ் கிளாஸ் எடுத்தாங்க. எங்கேருந்து? உயிரினங்கள் எப்படி வருது, வானம் எப்படி மழை பொழியுது, புல் எல்லாம் செடிகளை பயிரிடச்சதில் தானியங்கள் எப்படி வருது, கனி வர்க்கங்கள் எப்படி வருது, ஒரே கனியில் பல வகைகள் எப்படி வந்தது, ஆடை எப்படி வருது, இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சி. ஏன் நபியே, உங்களை பார்த்த எவனும் நபி இரவல் வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சோம்? உம்மி நபிக்கு நாம் என்ன செஞ்சோம்? கிளாஸ் எடுத்தோம். குர்ஆனை வேதத்தை இரவலினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறேன். அடுத்தால ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்றி உடையவர்களை பற்றி குர்ஆன் பேசுது. இது அதத்தன ரப்புக்கும் லைன் சக்கர்த்தும், இப்படி தானே வரும். இது அதத்தன ரப்புக்கும் லைன் சக்கர்த்தும் லாஜி ஜன்னத்தும் அது கஃபர்த்தும் அதாபில் சதி. ஓகே, நீங்கள் நன்றி செலுத்தி வாருங்கள், அல்லாஹ் தன் அருளை உங்களுக்கு அதிகப்படுத்துவான். நீங்கள் நன்றி மறந்து வாழுங்கள், அல்லாஹ்வோட அதாபை வேதனை நீங்கள் சந்திகள். ரெண்டே வசனம். ஒன்று நன்றி செலுத்துங்க, அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். 7வது அத்தியாயம் 58வது வசனம். வல் பலது தையிபு யஹ்ருஜு நபாதுகு பிஇذن ரப்பிக் வல்லதி ஹபஸு லா யஹ்ருஜு இல்லா நகிலா கதாலிக நுஸரிஃபில் ஆயாதி லிகௌமின் யஷ்குருன். இந்த வசனத்தை கவனிச்சுக்கிடுங்க மக்களே. வாழ்க்கை என்பது வெட்டித்தனம் இல்லை. வாழ்க்கை என்பது வெட்டித்தனம் இல்லை. திண்டோம், நல்லா தூங்கினா, என்ஜாய் பண்ணா, சுற்றணும், இதுக்கு வாழ்க்கை கிடையாது. நான் முதல்ல சொன்ன வசனம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் நன்றி செலுத்தி வாருங்கள், அல்லாஹ் அருளை மிகுதப்படுத்துவான். நன்றி கெட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பான்னு சொல்லிட்டான். இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நல்ல பூமி, கெட்ட பூமி அல்லாஹ் உதாரணமாக பேசுகிறான். 2 வகையான பூமி இருக்குப்பா. உனக்கு சான்றுக்காக நான் சொல்லுகிறேன். நன்றி செலுத்தும் சமுதாயத்துக்கு சான்றுக்காக சொல்கிறேன். ஒரு நல்ல பூமி இருக்குது, அதில் எந்த தாவரத்தை நட்டினாலும் விளைச்சல் அப்படி பொங்கிட்டு வருது. வளமான பூமி வளமான விளைச்சலை தருகிறது. இன்னொரு பூமி கலர் நீளம், அது கலர் நீளம். கெட்ட பூமி என்ன வச்சாலும் ஒன்றை விளைய மாட்டேங்கு. அல்லாஹ் நன்றி செலுத்தும் சமுதாயத்துக்கு இவ்வாறே
தனது சான்றுகளை விளக்குகிறான். மக்களே, நன்றியுடைய மக்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது வாழ்க்கைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தை நட்டுனா கனி தந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை மூமின்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். என்ன மரம்? என்ன மரம்? அத்தி மரம் இல்லை, சொல்லுங்க. டேட்ஸ். என்ன மரம் அது? பேரீச்ச மரம். அதன் மரத்தின் இலைகள், பட்டைகள், மரங்கள், கிளைகள், காய்கள், கனிகள், தண்டு வரைக்கும் என்ன செய்யுது? எல்லாம் பயந்து. இன்னைக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டை பார்க்கணும்னா பனை மரம். பனை மரத்தை வேர்லேருந்து கிழங்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அங்கே அந்த மரம் இருந்துச்சு. அதனால அந்த மக்களுக்கு புரியுதுன்னு சொன்னாங்க. என்ன மரம் சொன்னாங்க? ஒரு மூமியின் எந்த மரத்துக்கு உதாரணம்? பேரிச்ச மரத்துக்கு உதாரணம். இலைகள்லாம் என்ன செய்வாங்க? பின்னி ஓலை செய்கிறது. அங்கே அன்றைக்கி அதுதானே ஓலை. மஸ்ஜித் நபி அதில் தானே இருந்துச்சு இல்லையா? அதில் தானே குடுவை செஞ்சு சாராயம் அடித்தான், மரத்தை குடஞ்சி இல்லையா? அதில் அந்த மரத்தை வெட்டி தான் அல்லாஹ்வுடைய மெம்பரே கட்டப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பர் ஏறும்போது அந்த கட்டையை தூக்கி தூர போட்டாங்க. திருப்பி பள்ளிவாசலில் மாடிஃபை பண்ணோன்னு அந்த கட்டையை அழுதது. ஏன் அழுதுன்னு அதிசய படிச்சு கட்டையை அழுதுகிட்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் போய் அதை தொட்டு என்ன செஞ்சாங்க? எடுத்து கொண்டு வைத்தார்கள். ஏன் தெரியுமா? அது நபியை விட்டு பிரிந்ததாக அழுதது. உண்மையான இது கப்சாலம் கிடையாது, எழுது ஹதீஸ் நீங்கள் படித்து பாருங்கள். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஒரு மூமின் வாழ்க்கை ஒரு மரம் தன்னுடைய வேரிலிருந்து கடைசி நுனி வரைக்கும் வாழ்க்கை பயன்படக்கூடியதாக இருக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஒரு பூமி, நல்ல பூமி, ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும் கேட்டால் தன் வாழ்க்கையை கணிதர எக்காலத்திலும் கணிதரக்கூடியதாக, எல்லாமே அவனுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே அல்லாஹ்வுக்காகவும் மக்களுக்கு தீனுக்காகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும். அதான் நல்ல பூமியின் அடையாள சான்று சொல்லலாம். கெட்டவனாக இருந்தால் ஒன்றும் கிடையாது. நமக்கே சொல்லுமே, நம்ம 2 மரத்தை நட்டுவோம். ஒரு மரம் நல்ல செழித்து காயா தருது. 10 வருஷத்தில் 100 வருஷத்துக்குள்ள காயை தந்துட்டு, ஒரு மரம் 15 வருஷம் 2 காயை காய்ச்சிட்டு செவத்த மரத்தை வெட்டி வீசி எதுக்குள்ள சும்மா போட்டு தண்ணியை ஊற்றி கிடக்கும்? சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோமா மாட்டோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றை எப்படி சொன்னால் பார்த்தீங்களா? கம்பேரிசனா ஒரு முஸ்லீம் வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டா, நன்றி உள்ளவனாக யாருக்கு படைத்த ரப்புக்கு நன்றி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவன் அல்லாஹ்வுக்கும் நசிகா அந்நசிகா அந்நசிகா என்றால் பிறநலம் நாடுவதுதான், பிறநலம் நாடுவதுதான், பிறநலம். இஸ்லாம் என்றாலே வார்த்தை எப்படி போச்சுன்னா, இஸ்லாம் என்றால் சில்ம் என்ற வார்த்தை வந்தது. அப்படி தானே? சில்ம் என்ற வார்த்தை அமைதி. அடுத்தது என்னது? இஸ்லாம் என்றால் கட்டுப்படு, சலாம், சலாம் என்றால் அமைதி, சில்ம் என்றால் கட்டுப்படுதல். 2 பொருள் தாண்டி அபிசலாம் இன்னொரு அர்த்தம் கொடுத்தாங்க. இஸ்லாம் என்றால் அந்நசிகா 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 3 தடவை சொன்னாங்க. இஸ்லாம் என்றாலே பிறநலம் நாடுவதுதான், பிறநலம் நாடுவதுதான், பிறநலம் நாடுவது. அல்லாஹ் சகாபாக்கள் டக்குன்னு நிறுத்திட்டு அல்லாஹ் தூதரே யாருக்கெல்லாம் கேட்டாங்க. நல்லா கவனிச்சுடுங்க. அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் இந்த வேதத்துக்கும் தீனுக்கும் இறை நம்பிக்கையாளுக்கும் பாடுபடுகிற பாக்கியமிக்க வாழ்க்கை தான் அந்நசிகா. அல்லாஹ் டெஃபினிஷன் கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம்? அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் இந்த வேதத்திற்கும், அடுத்தது இந்த தீனுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும். ரூட் டு பாட்டம் பாடுபடுகிற வாழ்க்கை தான் அந்நசிகா, பிறநலம் நாடுதல். பிறநலம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்போ புரியுதா? நன்றியுள்ள வாழ்க்கைன்னா சான்று புரியுதா? அல்லாஹ்வுடையார்களே, இன்னும் அடுத்த சான்றுகள்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வைப்போம். நல்லா கேட்டுக்கிடுங்க. வந்திருக்க சகோதர சகோதரிகள், செய்திகளை உள்வாங்குங்கள், செய்திகளை உள்வாங்கள். நீங்கள் தூங்குங்கள். நோன்பு முடிந்த பிறகு பகலில் தூங்குங்க. அல்லது ஏன்னா 10 நாள் இரவை அல்லாஹ்வுடைய ஹயாத்தாக்கினால் தெளிவாக அறிசிருக்கு. இரவை ஹயாத்தாக்கினார் எதற்கு? இபாதத்தை செய்வதற்காக. நான் அதான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் சகாபாக்கள் வரலாறு பேசவே மாட்டேன். ஏனென்றால் இது அல்லாஹ்வையும் அவனுடைய வேதத்தின் மேல் நினைவுறுவதற்காகவே இறக்கப்பட்ட மாதம். அது நீங்கள் வரலாறு பேசுகிற மாதம்னா இது இல்லை. தெளிவாக சொல்கிறேன். கதை கேட்டு ஒம்பாய் போய்விடாதுங்க. இதுக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க. பின்ன இல்லைன்னா குரான் எடுத்து 30 திசு அரபியில் ஓதி அடிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இல்லை, இது அதுக்கு வரவில்லை. இது அறிவுடையவன் யார், சிந்திக்கிறவன் யார், பெரு உணர்ச்சி உடையவன் யார், ஆழ்ந்து சிந்திப்பவன் யாரும் அல்லாஹ் வரிசை போட்டே வருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இந்த குரானை காது அல்லாஹ்வுடைய துவா செய்யும். இறைவா, என் இதயத்தை திருக்குரானின் சோலையாக ஆக்கு என்று கேட்டார். எப்படி வார்த்தைகள் பாருங்க. வார்த்தை எங்கேருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையில் வளம் இருக்குது. அப்படி ஒரு வார்த்தை தேட முடியுமா? இறைவா, திருக்குரானின் இதயத்தின் சோலையாக ஆக்கு. சோலையை யாருக்காவது வெறுத்து வெளியே வைக்கணுமா? ஒரு அழகான சோலைகளை போனால் வெளியே வர மாட்டோம்ல. நம்ம இதயங்கள் அந்த மாதிரி திருக்குறான் உள்ள நுழைஞ்ச வெளியே வராத அளவுக்கு அதை காதல் கொள்ள வை அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தார். அதனால் வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் உள்வாங்கினா
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எந்த அறிவுடையவருங்கிறான், சிந்திக்கக்கூடிய மக்கள் தான், ஆழ்ந்து சிந்திக்க உணர்வு பெற்றவங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன் என்ற அழகிய வெளிச்சத்தில் இறைத்தூதர் எப்படி பயணித்தார்களோ அதே போன்று பயணிக்கிற நல்ல வாழ்க்கையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிற இந்த திருக்குர்ஆனை நாம் அறிவுடையவனாக அணுகுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரியணும் என்றும் அல்லாஹ்விடம் எல்லாம் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நற்பாக்கியத்தை தரட்டும். குறிப்பாக சகோதரிகள் கேட்குறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம நிறையா பெண் பிள்ளைகள் பருவ வயதை அடைஞ்சிருக்கு. அவர்களுக்கான வாழ்க்கை துணைகள் சரியான நேரத்தில் கிடைக்கணும் பெற்றோர்கள் கவலையில் இருக்கிறாங்க. இது இயல்பான ஒன்று. அதனால் நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை, நம்ம தங்கச்சியோ யாரோ இருந்தால் நம்ம எப்படி கவலை கொள்ளும் அதே போன்று என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட இறைவா எங்கள் பிள்ளைகள் எங்கள் பெண் மக்களுக்கு இல்லை சாலிகான வாழ்க்கையை செஞ்சுவிடு, நீ பொறுப்பேற்று அமைத்து கொடு, எங்கள்கிட்ட பொறுப்பாக்கிறாரு. எங்கள்கிட்ட பலகீன மக்கள் தவறான செலெக்ஷனை நாங்கள் பண்ணிடுவோம். எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் சரியான சாலிகான வாழ்க்கையை அமைத்து தருவது ரப்பி உனக்கு கடமை என்று அடுத்து பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கும் கேட்கணும். ஒரு மூமின்ற உள்ளம் இதெல்லாம் கவலை கொள்ளணும். நம்ம பிள்ளைகள் அந்த ஏஜ் தாண்டி இப்படி வெளியே போயிட்டு வருது அப்படின்னா அவங்க தாய் நமக்கே அப்படி தோணும். தாய் எவ்வளோ வேதனைப்படுவா, தந்தை எவ்வளோ கவலைப்படுவான். யோசித்து பாருங்கள். இதை அல்லாஹ் நேசிக்கிறான். பலகீன மக்களுக்காக சிந்திக்கிறோம் பாருங்கள். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சாலிகான வாழ்க்கையை விரைந்து தருவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போல் பாலஸ்தீன சகோதரிகள் சிறைப்பட்டிருக்காங்க. நம்ம பெண்கள் நிறைய பெண் பிள்ளைகள் சிறையில் இருக்குதுங்க. அதெல்லாம் கற்பனை செய்ய முடியாத கொடுமை அது. அவர்களெல்லாம் விரைந்து என்ன செய்யணும், சிறைக்கதை உடைக்கப்பட்டு வெளியே வரணும். மக்கள் எறும்புகள் எப்படி மழை நீர் வந்தால் வெளியே தப்பிச்சு கரைகளை செவுத்தெல்லாம் ஓடுவதை போன்று என்ன செய்கிறாங்க, சீன பெருஞ்சுவரை போன்று நீளமான மக்கள் வரிசையில் எங்கே தங்குவதென்று தெரியாமல் அலைவாகிற பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியான வாழ்க்கையை அவங்கள தரணும். இறைவா அந்த வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும். யார் கொல்லப்பட்டால் ரப்பே அவள் என்ன பாவம் செஞ்சால் நீ மன்னித்து அவர்கள் சுகதாக்கள் பட்டியல் சேர்த்து துவா செய்வோம். பாகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.